இந்த ஊரை பொறுத்தவரையிலே நான் மிகவும் இந்த ஊரிலே பிறந்ததற்காக பெருமைப்படுகின்ற அதாவது சந்தோஷப்படுகின்ற ஒருவன். இந்த ஊர் இன்று இந்த நாட்டுக்கு அதே போல இந்த மாவட்டத்திற்கு இன்று இந்த மாவட்டத்திலே மன்னார் வருகின்ற பாலமாக இருக்கலாம், அல்லது கச்சேரி பில்டிங்காக இருக்கலாம், அல்லது மன்னார் நகரத்திலே கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், அல்லது போடப்பட்ட காபட் யாழ்ப்பாணத்துக்கான மன்னாரிலிருந்து காபட் பாதையாக இருக்கலாம், அல்லது மன்னாரிலிருந்து மரிச்சிக்கட்டி வரை மன்னார் புத்தளம் பாதை போடப்பட்ட காபட் வீதியாக இருக்கலாம். மரிச்சிக்கட்டியிலிருந்து புத்தளம் வரைக்குமான காபட் வீதிக்கு பணத்தை நாங்கள் ஒதுக்கிய பொழுது, புத்தளத்திலிருந்து போட்டுக்கொண்டு வருகின்ற பொழுது, இளமங்கலத்தோடு வருகின்ற பொழுது, இளவரங்குளம் வரை வருகின்ற பொழுது எதிரிகள் அதாவது வழக்குகளை போட்டு அந்த பாதையை நிறுத்தினார்கள். அந்த வழக்கு தான் அண்மையிலே தீர்ப்பு வந்ததற்காகத்தான் நான் நேற்று பாராளுமன்றத்திலே பேசினேன். தீர்ப்பல்ல, வழக்கை போட்டவர்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள். வாபஸ் வாங்குகின்ற பொழுது யாருக்கு எதிராக வழக்கு போட்டார்களோ, அதாவது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பான அமைச்சு அந்த போட்ட வழக்கு, அதாவது இந்த பாதை மூடப்பட வேண்டும் அல்லது திருத்தப்படக்கூடாது, திறக்கப்படக்கூடாது என்று போட்ட வழக்கை அவர்கள் அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று சொன்னதனால் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. எனவே பாதையை மூட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் அமைச்சர் அதை பொறுப்படுத்தி, அதாவது நாங்கள் இந்த பாதையை அபிவிருத்தி செய்ய மாட்டோம், அந்த இடையிலே நிறுத்தப்பட்ட பாதையை நிறுத்தப்பட்டது யாரால் நிறுத்தப்பட்டது? அந்த வழக்கை போட்டவர்களால் நிறுத்தப்பட்டது. அந்த பாதையை நாங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது மன்னாரில் இருந்து புத்தளம் வரை அதற்கான நிதியை நாங்கள் பெற்றிருந்தோம். அதற்கான பாதையை நாங்கள் ஒரு பக்கம் அல்ல, மன்னாரிலிருந்தும் போட்டுக் கொண்டு வந்தோம், புத்தளத்திலிருந்தும் போட்டுக் கொண்டு வந்தோம். இடையிலே அந்த அதாவது வில்பத்துக்கு சொந்தமான அந்த பகுதிகளிலே வருகின்ற அந்த பாதை அதை போட வேண்டாம் என்று போடப்பட்ட வழக்கு 15 வருஷத்துக்கு பிறகு வாபஸ் வாங்கப்பட்ட, அதாவது அந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கம் புதிதாக வந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அதை அமைச்சு அதை ஏற்றுக்கொண்டு வாபஸ் வாங்கியதனால் தான் நான் ஆத்திரத்தோடு நான் நேற்று பாராளுமன்றத்திலே அதை நான் சொன்னேன். மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலே தான் நான் அமைச்சராக இருந்த பொழுது அதை திறந்தேன். அந்த மன்னார் புத்தளம் பாதை பசில் ராஜபக்ச பொருளாதார அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் அதற்கான பணத்தை நான் பெற்று மன்னாரிலிருந்து புத்தளம் வரை அதற்கான பாதைக்காக கோடிக்கணக்கான ரூபாய் பெற்று அரிப்பு பாலம் தொடக்கம் மன்னாரில் இருந்த அந்த மன்னாருக்கும் புத்தளத்துக்கும் இருக்கிற இடையில இருக்கின்ற இன்னும் 5 பாலங்களுக்கு பணத்தை பெற்று காபட் ரோட்டிற்காக சைனாவிடம் இருந்து கடன் பெற்று நாங்கள் அதை செய்தோம். அதை செய்ய விடாமல் தடுத்த வழக்காளிகள் அவர்களால் தான் அந்த பாதை இடையிலே மட்டும்தான் அது இன்னும் செய்யப்படவில்லை. அதை நிரந்தரமாக செய்யப்படாமல் இருப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த அரசாங்கத்துடைய அந்த வனவளங்களுக்கு பொறுப்பான அமைச்சு பொருட்படுத்ததனால் தான் அந்த வேதனையோடு நான் இன்று பாராளுமன்றத்தில் பேசினேன். வழி தெரியாதவர்கள், இந்த நாட்டுடைய இந்த மக்களுக்கு நடந்த அநியாயம் தெரியாதவர்கள், இந்த மக்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு பிறகு இந்த மக்களை மீள குடியேற்றுவதற்கு நாங்கள் செய்த பணிகளை பற்றி தெரியாதவர்கள், அப்பாறு எதையுமே தெரியாதவர்கள், நேற்று முளைத்த காலங்களாக அரசியலுக்கு வந்து இந்த அலையிலே அனுர குமார திசாநாயக் என்ற அலையிலே பாராளுமன்றத்துக்கு வந்த ஒரு சிலர் இன்று பாராளுமன்றத்திலே எனக்கு எதிராக பேசியதாக நான் அறிகிறேன். நான் இல்லாத பொழுது அவர்கள் கேட்கிறார்களாம், நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த பாதையை போட்டிருக்கலாமே என்று. அந்த பாதையை போட்டேன், அந்த பாதையை திறந்ததே நாங்கள் தான். 100 வருஷம் பழமை வாய்ந்த பாதை. நாம் இடம்பெயர்ந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த பாதை மூடப்பட்டிருந்தது. 2009 சமாதானம் வந்த பிறகு 2012 அந்த பாதையை பல அழுத்தங்கள் திறக்க வேண்டாம் என்று இருந்த பொழுது பலவந்தமாக நான் நூற்றுக்கணக்கான வாகனங்களோடு வந்து அதை திறந்து வைத்ததே நாங்கள் தான். அதன் பிறகு பணம் பாதையை போடுவதற்கு பில்லியன் கணக்கிலே தேவைப்பட்ட பொழுது அந்த பணத்தை நாட்டிலே பணம் இல்லை என்ற பொழுது அன்று பசில் ராஜபக்சவோடும் அன்றிருந்த ஜனாதிபதியோடும் கதைத்து வெளிநாட்டு பணத்தை சைனாவிலிருந்து கடனாக பெற்று மன்னாரில் இருந்து அனுப்பின் ஊடாக, சிலாவத்துறையின் ஊடாக, மரிச்சிக்கட்டியின் ஊடாக, இளங்கலத்தின் ஊடாக புத்தளம் வரை போடுவதற்கான பெரிய காபட் பாதையை போடுவதற்கான நிதியை ஒதுக்கி டெண்டரை கோல் பண்ணிய பொழுது மாகா கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் எடுத்து அதை செய்து கொண்டு வருகின்ற பொழுது இடையிலே ஒரு 30 கிலோமீட்டர் மக்களே போட வேண்டாம் என்று வழக்கை போட்டு அதை தடுத்த அந்த எதிராளிகள், அந்த சதிகாரர்களை மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் ஒத்துப்போகவில்லை. அதற்கு அதன் பிறகு வந்த அரசாங்கமான மைத்ரிபால சிறிசேனவுடைய அரசாங்கமும் ஒத்துப்போகவில்லை.
நிரந்தரமாக மூடுவதற்கு அதன் பிறகு வந்த கோட்டாபய ராஜபக்சவுடைய அரசாங்கமும் ஒத்துப்போகவில்லை. அதற்கு பிறகு வந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கமும் ஒத்துப்போகவில்லை. ஆனால் இந்த வீதியை நான் வந்தால் திறந்து தருவேன் என்று சொன்ன இந்த ஜனாதிபதி, மன்னாரிலே வந்து கூட்டத்திலே சொன்ன ஜனாதிபதி, ஒரே ஒரு ஜனாதிபதி மட்டும்தான் இந்த வீதியை திறந்து தருவேன் என்று இவ்வளவு காலம் சொல்லியிருக்கிறார். அவருடைய அரசாங்கத்திலே நான் நினைக்கின்றேன் அவருக்கே தெரியாமல் இந்த வனவிலங்குக்கு பொறுப்பான அமைச்சர் இந்த சதியை அந்த அமைச்சு செய்திருக்கிறார். அதை சுட்டிக்காட்டியது இவர்களுக்கு பொறுக்கவில்லை. அதை நியாயமில்லை என்று சொன்னது இவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அதற்காகத்தான் என்னிடத்திலே கேட்கிறார்கள், நான் எதை செய்தேன், ஏன் இந்த பாதையை நான் அமைச்சராக இருந்த பொழுது செய்யவில்லை என்று. செய்து அதற்கான அத்தனையும் செய்த போது இடையிலே நீதிமன்றத்தால் தான் 15 வருடங்கள் ஒரு சிறு துண்டு மட்டும்தான் இன்னும் செய்ய முடிக்க வேண்டியிருக்கிறது என்பதை அவர்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது அதற்கான தெளிவை நான் சொல்ல இருக்கிறேன். என்றாலும் நான் என்ன செய்தேன், என்ன செய்திருக்கிறேன் என்பதை நேற்று முளைத்தாலா வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் ஒருவர் இன்று பாராளுமன்றத்திலே கேட்டிருக்கிறார். அவர் வந்து இங்கு பார்க்கட்டும், 20,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசியல் அதிகாரத்தினால். 72 பள்ளிவாசல் உடைக்கப்பட்டிருந்த பள்ளிவாசல்கள் இன்று இருந்ததை விட அழகாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசியல் அதிகார பலத்தினால். வெளிநாட்டு உதவிகளை பெற்று ஒரே நாளிலே புதிதாக 22 அரசாங்க பாடசாலைகள் ஒரே நாளிலே அனுமதி வழங்கப்பட்டு இந்த மன்னார் மாவட்டத்தில் மட்டுமல்ல, வவுனியா, புத்தளம் போன்ற மாவட்டங்களிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு இரவு அதாவது 500 பேருக்கு ஆசிரியர் உதவியாளர்களாக ஒரே நாளிலே நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அரசியல் அதிகாரத்தின் ஊடாக. இன்று பார்த்தால் பல அரசு அதிகாரிகளை நாங்கள் பார்க்கிறோம். 3000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் இந்த அரசியல் அதிகாரத்தின் ஊடாக அரசு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த மன்னாரிலிருந்து யாழ்ப்பாண பாதை, சங்கப்பட்டி பாலமறையான பாதை, அதே போல இங்கு இந்த பாதை, அதே போல மன்னாரிலே செய்த அபிவிருத்திகள், வவுனியாவிலே, முல்லைத்தீவிலே நான் புனர்வாழ்வு அமைச்சராக இருக்கின்ற பொழுது முல்லைத்தீவு சுடுகாடாக இருந்தது, வவுனியா வடக்கு சுடுகாடாக இருந்தது. எதுவுமே இருக்கவில்லை. மடு பிரதேசத்திலே, மாந்த பிரதேசத்திலே ஒரு கட்டிடம் இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் இந்த அரசியல் அதிகாரத்தினால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எல்லா வீடுகளும் கட்டப்பட்டு மின்சாரமே ஒரு வீட்டுக்கு கூட இருக்கவில்லை. எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் கொடுத்து சமுர்த்தி திட்டம் இருக்கவில்லை. சமுர்த்தி திட்டத்தை மக்களுக்கு கொடுத்து சமுர்த்தி அதிகாரிகள் இருக்கவில்லை. சமுர்த்தி அதிகாரிகளுக்கு 500 பேருக்கு மேலே நியமனத்தை கொடுத்து, அதே போல எத்தனையோ பாதைகள், எத்தனையோ அபிவிருத்திகள், எத்தனையோ வீடுகள் என்று எத்தனையோ புதிய பாடசாலை நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் என்று செய்யக்கூடிய பணிகளை நேர்மையாக நாங்கள் செய்திருக்கிறோம். இனமத மேதங்களுக்கு அப்பால் செய்திருக்கிறோம். ஒரு சிலர் எங்களை இனவாத கண்ணாடி போட்டு பார்த்தால் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாது. இனமத பேதங்களுக்கு அப்பால் அபிவிருத்தியை செய்திருக்கிறோம். 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனமத பேதங்களுக்கு அப்பால் அரசியல் நியமனங்களை கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சில இனவாதிகள், ஒரு சில பேரினவாத சக்திகள் எங்களை இனவாத மதவாத கண்ணாடி போட்டு பார்க்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு பதிலளிப்பதற்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவு செய்தது கிடையாது. அவ்வாறு செலவு செய்து எங்களுடைய நேரத்தை வீணாக்குவதனால் அந்த இனவாதிகளோ மதவாதிகளோ திருந்த போவதில்லை என்று எங்களுக்கு தெரியும். அவருடைய ஒரே ஒரு இலக்கு எங்களை அரசியல் ரீதியாக வீழ்த்துவது அல்லது எங்களை தொடர்ந்து இந்த அரசியல் ரீதியிலே இல்லாமலாக்குவதற்காக என்ன சதிகளை செய்ய வேண்டும் எல்லாம் செய்து பார்த்தார்கள். சிறையிலும் கொண்டு போய் அழைத்து பார்த்தார்கள். என்னை மட்டுமல்ல, எனது மனைவியை, எனது மாமாவை, எனது தம்பியை, எனது சகோதரர் உட்பட பலரை சிறையிலே ஒரே காலத்தில் அழைத்து பார்த்தார்கள். அப்படியாவது இவரை வீழ்த்தலாமா என்று முயற்சி செய்து பார்த்தார்கள். இறைவன் ஒருவன் எங்களுக்கு இருந்து அந்த இறைவனுடைய உதவியினால், அவன் தந்த சக்தியினால், அவன் தந்த பலத்தினால் அத்தனை சதிகளையும் தாண்டி இந்த அரசியல் பயணத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் பயணத்திலே எங்களுக்கு வந்த தடைகளும், எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சதிகளும், எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநியாயங்களும் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டிலே வாழ்ந்த அல்லது வாழ்ந்து மறைந்த அல்லது இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை அரசியல் தலைவர்களுக்கும் அவ்வாறான துன்பங்கள் வழங்கப்படவில்லை என்றாலும் இறை நம்பிக்கையும் இறைவனின் மீது தந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களை இன்று வரை பாதுகாத்துக் கொண்டு, அது எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும், எந்த பிரதமராக இருந்தாலும், அல்லது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், அல்லது
எந்த தலைவர்களாக இருந்தாலும் நியாயம் அநியாயம் என்று வருகின்ற பொழுது நியாயத்தின் பக்கம் நின்று அநியாயத்தை எதிர்த்து பேசுகின்ற சக்தியை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான். அது இந்த அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது எந்த அரசாங்கமாக இருக்கலாம். அவர்களுக்கு அடிமைகளாக அவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் பார்த்துக் கொண்டு நாங்கள் அடிமைகள் போல இருக்க வேண்டும் என்று கனவு காண்பார்களாக இருந்தால் அது ஒருபோதும் நடக்காது என்பதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். எனவே எனது அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, இந்த ஊருடைய கல்வியிலே கவனம் செலுத்துங்கள்.